Hi friends, Bharati here. Welcome back to Mr. and Mrs. Bharati channel. நம்ம சேனலில் இதுக்கு முந்தைய வீடியோ சென்னையிலேருந்து நடராஜர் கோயிலுக்கு எப்படி போகணும், சிதம்பரம் எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நாம் சிதம்பரம் நடராஜர் கோயில் சாமி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் ஸ்டார்ட் பண்ணோம். சிதம்பரத்துலேருந்து 2 வழியில் ட்ராவல் பண்ணான்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று நேஷ்னல் ஹைவே 81, இன்னொரு ரூட் நேஷ்னல் ஹைவே 36. அங்கே சிதம்பரம் டு காட்டுமன்னார் கோயில் ரோடு வழியாக ட்ராவல் பண்ணியிருந்தோம். நேஷ்னல் ஹைவே 81 ரோடு ரொம்பவே டிராஃபிக்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ரீச் ஆனோம். லஞ்ச்லாம் முடிச்சுட்டு ஒரு 2:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்ட் 4 o'clock நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் ரீச் ஆனோம். நாம் இப்போ சோழபுரம் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தாலே கோபுரம் தெரியுது. இன்றைக்கி பௌர்ணமினால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கிங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. கார் பார்க்கிங்க்கு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போக ஆரம்பித்தோம். இந்த கோயில் கிபி 1035ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. ராஜேந்திர சோழன் கங்கை வரைக்கும் படையெடுத்து வென்றதால் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரியே கட்டியிருப்பாங்க. இந்த கோவிலுடைய கோபுரம் 180 அடி. இந்த கோவில் கடந்த 2004ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் இது ஒரு உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் ஒரு பெரிய நந்தி சிலை இருக்குது. அது கருவறையை நோக்கி அமர்ந்திருக்கோம். கோவிலுக்குள்ளே இருக்கிற மற்ற சாமி சன்னதிங்களாம் பார்த்து முடிச்சுட்டு மெயின் சாமி பார்க்குறதுக்கு 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். இன்றைக்கி பௌர்ணமியும் அன்னாபிஷேகமும் ரெண்டும் ஒன்றா வந்ததுனால கோயில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு படைக்கிறதுக்காக சாதம் வடித்து அதை ஆற வச்சு அந்த சாமிக்கு படைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைன் ஃபார்ம் ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு 30 மெம்பர்ஸ் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் உள்ள அன்னாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் நின்றுட்டு இருந்த லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் லைனில் வெயிட் பண்ணியிருந்தபோது கோவில் கோபுரம் சுற்றி பறவைகள் வட்டம் விட்டு இருந்தது. அதை எங்களால் பார்க்க முடிஞ்சது. இப்போ நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் 40 minutes நின்று இருப்போம். இப்போ லைன் எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த கொடிமரம் பின்னாடி இருக்கிறது தான் என்ட்ரன்ஸ். வெளியில் ரோடில் இருந்து என்ட்ரன்ஸ் வழியாக எங்கள் கிட்ட வரைக்கும் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 1 hour மேலே நாங்கள் வெயிட் பண்ணி சாமிக்கிட்ட போய் நாங்கள் சாமி தரிசனம் பார்த்தோம். இந்த கோயிலோட மூலவர் பெருவுடையார் 13 அடி உயரமும் 18 அடி சுற்றளவும் கொண்டுள்ளது. இன்றைக்கி பௌர்ணமி அப்புறம் அன்னாபிஷேகம்ன்றதுனால 13 அடி உயர லிங்கத்துக்கு வடித்த சாதம் அன்னாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மூலவர் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் கோவிலாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் பார்க்கிங் ஏரியாவில் கார் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் வரும்போது லைட்ஸ்லாம் ஆன் பண்ணியிருந்தாங்க. கோவில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வெளியில் வரப்போ கரெக்டாக ஒரு 6 o'clock இருக்கும். கரெக்டாக ஒரு 6 o'clock லைட்ஸ்லாம் ஆன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பௌர்ணமினால் நிலா ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இதோட Day 1 ட்ராவல் ஓவர். நெக்ஸ்ட்டு போகிற பிளேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸ்டே டியூன்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் Mr. and Mrs. Bharati channel. Thanks for watching. See you on next video. Bye.